நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்தது, 4 மணி பூவிருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது, அதையும் தாண்டி அன்பிருந்தது. நாங்கள் இப்ப கைதறியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இடங்களை பார்த்துன்னு வாங்க, மழை பெய்யுது. நாங்க மல்லாத்துல இருந்து விளக்கிட்டு இப்ப கைதறி கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க கைதறி சந்தைக்கு வந்துட்டோம். கைதறி சந்தையில வலை பக்கம் திரும்ப போறோம். நாகப்படி பக்கம். இப்ப நாங்க நாகப்படியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கைதறி சந்தையால திரும்பி நாகப்படி பக்கம் போறோம். இப்ப போறது வந்து பூனேரியால போய் தான் போறோம். நேரா தெரிய வந்து நாகப்பள்ளி போயிறது இல்லையா. நாகப்பள்ளி சந்தில இருந்து மன்னார் வந்து 98 கிலோமீட்டர். பரந்தன் சந்தைக்கு திரும்ப போறோம். நாங்கள் பரந்தன் சந்தையால இங்கே புதுக்குடியிருப்பு இல்லத்தில் ரோட்டுக்கு திரும்ப போறோம்.
போகிறதோ? நான் புது குடியிருப்பு இந்த அளவுனா பட்டை கட்சி இந்த அளவுனா நான் இதை வேடாமங்க வணக்கம் ரவலே. தேராவில், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேராவில் என்ற இடத்துல நிற்கிறோம் உணவு பொதிகள் வழங்குறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு 10 குடும்பத்துக்கு இந்த உணவு பொதி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த உணவு பொதிக்கு நிதி அனுப்பி எங்களுக்கு உதவி செய்தது சுவிட்சர்லாந்துலேருந்து அப்புக்குட்டி கிரீதரர். அப்போ இந்த பெண் தலைமைத்துவம் கொண்ட 10 பேருக்கு நாங்கள் இந்த அம்மாவின் நினைவாக உணவு பொதி வழங்க போகிறோம். மற்ற இன்னொரு இடத்த 10 கொடுக்க போகிறோம். மற்ற பேர் ஒருத்தர் 30 கொடுக்க போறோம். அந்த அம்மாவின் பேர் அப்புக்குட்டி கனகம்மா, புலியூரத்தை சேர்ந்தவா. சரி, இதில் பெண் தலைமத்துவம் கொண்ட குடும்பத்துக்கும் மற்றது பொருளாதார நலிவுற்றோருக்குமான உணவு பொதி கொடுக்குறோம். அடுத்தது முள்ளியவளை முதலாவது கட்டம் வாங்க கொடுத்துட்டான். ரெண்டாவது முள்ளியவளைக்கு போடுறோம். இடங்கள் தான் தூரம் எங்களை மாதிரி வீடு கிட்ட இல்லை தானே. புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பு சாந்தி அங்கேயார தான் போக போறோமா? அப்படியே நெல்லு விதைச்சுக்கிடாங்க. என்னங்க நெல்லுகள் குடும்பங்கள். இப்போ 2வது கட்டமாக மாமுல்லி என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ நாங்கள் இங்கேயும் 10 குடும்பத்தை தெரிவு செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் பொதியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். நாங்கள் அதை கொடுப்போம். இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுழிவிழா. அந்த அம்மா 3வது நினைவு நாள். அப்போ அவர்கிட்ட மகன் தான் சுவிசிலிருந்து பண மதிப்பிலிருந்து அப்படி உணவு பதிவு பண்ணி கொடுக்க சொல்லி இப்போ நாங்கள் அதுக்காக தான் அப்படி 50 குடும்பத்தை தெரிவு செய்து அங்கே 10 இங்கே 10 ஒரு இடத்தையும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இந்த உணவு பதிவை தான் அவங்களுக்கு தர போகிறோம். அந்த அம்மா நினைவாக வாங்கம்மா.
அம்மாண்ட பேர் கனகம்மா, அப்புக்குட்டி கனகம்மா. துளிபுரத்தைச் சேர்ந்த அப்புக்குட்டி கனகம்மா அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள். அவன் ஆத்மா சாந்தியோடு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. எங்களோட பயனாளிகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். சரி, இப்ப நாங்கள் 3ஆம் கட்டமாக பெண் தலைமைத்துவம் குடும்பத்துக்கு 30 உணவு பொதி தயார் செய்து வச்சுக்கிறாங்க. 2ஆம் வட்டாரம் கோம்பாய் இந்த இடத்துல நிக்கிறோம் 30 குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு. இதம்மா எங்களுக்கு வந்து சுவிஸ்ல இருந்து அப்புக்குட்டி சிறிதரால் தான் இந்த நிதியுதவி செய்திருக்கிறார். அவற்றை அம்மாண்ட 3வது ஆண்டு தோசம். அதுக்கு இந்த உணவு பொதி கொடுக்க சொல்லி 50 குடும்பத்துக்கு நாங்கள் வேறு இடத்தையும் 10, 20 கொடுத்துட்டோம். இங்கே 30 ஒன்றுக்கு 50 பொதி கொடுக்க போறோம். இந்த அம்மாண்ட நினைவாக தான் இந்த நாங்கள் உணவு பொதி கொடுக்குறோமா. கொடுத்து விடுங்க. எத்தனை வயசு அம்மா? அம்மாவுக்கு 82 வயது. 82. எனக்கு 61 நடந்து கொண்டிருக்கு. கொண்டு போவீங்களோ? மாஸ்க் தான் முக்கியம். சரி உறவுகளை, நாங்கள் இன்றைக்கி அப்புக்குட்டி கனகம்மா அவர்களின் 3வது நினைவு நாளை முன்னிட்டு இந்த 50 குடும்பங்களுக்கு, அதாவது பெண் தலைமைத்துவம் குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் உணவுப்பொதி வழங்கியிருந்தோம். அந்த உணவுப்பொதிக்கு நிதியுதவி செய்த சுவிசில் இருக்கும் அப்புக்குட்டி ஸ்ரீதரன் அவர்களுக்கு எங்கள் சேனல் ஊடாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிசை சேர்ந்த அப்புக்குட்டி ஸ்ரீதரன் நமது கிராமத்துக்கு
பொது உதவினை தந்து வறுமைப்பட்ட சனத்துக்காக தந்து வருகிறார். அதுக்காண்டி நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி உறவுகளே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய சேனலில் புதுசாக இணைந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட பெல் பட்டனையும் அமர்த்துங்க.